பஞ்சத்வாரகை சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு 7305858555. இப்போ உங்க OTT Plusல Black Sheepம் சேர்ந்து வருது. உங்க OTT Plus ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. திருச்சி சிநேகிதிகளின் ஆஹா கொண்டாட்டம் நடைபெறும் நாள் செப்டம்பர் 29 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. அனுமதி இலவசம். கார்த்திக் நேத்தா ஒரு பாட்டு எழுதுறான் அல்லது ஒரு செயல் ஒன்று செய்யறான், மொழி வாயிலாக செய்யறான் அப்படின்னா அந்த மொழி அங்க ஒரு மேஜிக் செஞ்சிடணும். இவங்க 2.5 மணி நேரம் கதை சொல்ல போறாங்க இயக்குனர்கள். நாம ஒரு 5 நிமிஷத்துல அல்லது ஒரு 3 நிமிஷத்துல அவங்க அத்தனை பேரை தூக்கி சாப்பிடணும்டா அப்படிங்கிற ஒரு சொந்த ஊர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது கொடுத்தது எவ்வளவு கொடுத்துருக்கு. இது வரைக்கும் நமக்கு எரிபொருளாக்குறது அதுதானே. இன்னைக்கு கவிதையா மாறுறதும் சரி, என்னோட பர்சனாலிட்டியா மாறினதும் சரி, அந்த நிலம் ஒரு நல்ல பாடலாசிரியராக வரணும்னா வாழ்க்கையை திகட்ட வாழணும். அது கொடுக்குற வழிகளை ஏற்றுக்கணும், அது கொடுக்குற இன்பங்களையும் ஏற்றுக்கணும். எடுத்துக்காட்டு கண்ணதாசன், நீ தாய்மை சுரந்தாடும் தீ வரி வரும். ஒரு கதாபாத்திரத்தை பார்த்து இன்னொரு கதாபாத்திரம் சொல்கிற மாதிரி அது இருக்கும். அது ரொம்ப எனக்கு பிடிச்சது. ஏன்னா கார்த்திக் இது தஞ்சாவூர் மையப்படுத்தின அல்லது டெல்டா மாவட்டங்களை மையப்படுத்தின ஒரு திருமண பாடல். உணவு வகைகள்லாம் நம்ம காமிக்க போகிறோம். இந்த தேங்காய் போலி கொண்டா, துளியம் சொய்யா கொண்டா, திரட்டி பாலை கொண்டா அப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது இந்த தானா தானா நன்னா அந்த மீட்டருக்கு அழகா நான் மட்டும்தான் நம்மனின் காவலே அப்படிங்கிற அந்த இடம் வந்து அது ஏதோ ஒன்று பண்ணுது. எல்லா தமிழர்களையும் வந்து ஒன்று திரட்டி கூட்டிட்டு வர. அதே தான் நோக்கமே அதுதான். அந்த பாட்டுக்கான நோக்கம் அதுதான். நீங்கள் எந்த பாட்டை எடுத்தீங்கனாலும், நாமத்துக்குமாரான பாட்டில் எடுத்தீங்கனாலும் ரத்தமும் சதையுமா அந்த வாழ்க்கை இருக்கும். அது வெறுமனே மொழி மட்டும் கொடுக்காது. இந்த வாழ்க்கையை என் கண்ணால் நான் பார்க்கணும். அது கொடுக்குற வலி, அது கொடுக்குற இன்பத்தெல்லாம் எடுத்து மண்டைக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த பக்கம் இந்த மொழியை எடுத்து இதில் போட்டு சொருவி பானிபூரி மாதிரி கொடுத்துட்டு போயிட வேண்டியது. வணக்கம் தொடர் நண்பர், மகிழ்ச்சி. அன்பரே, நான் உங்களை வந்து எப்படி அறிமுகப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பங்கு இருக்கு. தமிழ் சினிமான்னு சொல்லி சுருக்கிட முடியாது. கலை, இலக்கியம், பாடல்கள், மக்களுடைய மனசு எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறீங்க. எனக்கு ஜென்ரலாக நான் இங்கிருந்து துவங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நான் ஒரு படத்துக்கு போய் படம் பார்க்கக்கூடிய உட்கார்ற ஒரு ஆடியன்ஸாக இருக்கும்போது எனக்கு பாடல் வரிகள் பொதுவாக வந்து இந்த பாடல் வரியை கவனிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் அந்த மாதிரி எதிர்பார்த்து போய் உட்கார மாட்டேன். ஆனால் ஏதோ ஒரு சில பாடல்கள் தான் அதை மீறி என்னை வந்து அப்படியே ஒரு அலை அடிச்சுட்டு போகிற மாதிரி அடிச்சுட்டு போகும். அதுக்கு முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் என்னென்னா வரிகள். ஸோ உங்களுடைய வரிகள் ரொம்ப வெகு சில எழுத்தாளர்களுடைய அந்த ஒரு கணக்கில் நீங்கள் இருக்கீங்க இன்றைக்கி தமிழ் சினிமாவில். ஸோ எப்படி நீங்கள் வந்து அந்த வரிகளை எப்படி பிடிக்கிறீங்க? உங்களுக்குள்ள அந்த அந்த ஒரு விஷயம் எப்படி நடக்குது? பிடிக்கிறதுன்னு ஒன்றும் இல்லை, தொடர்ச்சியான ஒரு வாசிப்பு அது ஒன்று. இன்னொன்று, இப்போ நம்ம வாழ்க்கையில் இருந்த அனுபவங்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம கடந்து வந்த வாழ்க்கை அனுபவங்கள், அதையெல்லாம் மொழிப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் இது அடிப்படையில் இருக்கிறது. இன்னொன்று, அந்த திரைக்கதை கொடுக்கக்கூடிய இடம் அது ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒன்று நான் நினைக்கிறேன். கண்ட இடத்துல ஒரு பாட்டு போட்டிங்கன்னா அதை நீங்கள் என்ன மாதிரியான வரிகள் போட்டிங்கனாலும் அது எடுபடாது. அந்த இயக்குனர் அந்த திரைக்கதைக்குள்ளே இந்த இடத்துல ஒரு பாடலுக்கான வெளி இந்த இடத்துல அந்த கதாபாத்திரங்களுடைய அல்லது அந்த ஒட்டுமொத்த சூழலினுடைய அந்த உணர்வை வந்து நம்ம வரிகளின் மூலமாக கடத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான தாட் அந்த இயக்குனருக்கு இருந்து அப்படியான இடத்துல ஒரு பாடல் வச்சார் அப்படின்னா அதற்கான மெட்டும் அமைஞ்சிச்சுன்னா அங்கே போடக்கூடிய வரிகள் வந்து உறுதியாக கவனம் பெறும். அப்படி எனக்கு அமைஞ்ச பாட்டில் பெரும்பாலும் அந்த மாதிரியான இயக்குனர்களோடு அமைஞ்சதுனால அந்த உட்கார இடம் வந்து சரியாக அமைஞ்சிடும். நான் எழுதின முதல் படத்தில் இருந்தே அந்த இந்த இடத்துல பாட்டு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு எண்ணம் உருவாகும் போது அந்த இடத்துல ஒரு பாட்டு இருக்கும். அப்படியான இயக்குனரோட தான் நான் பணி ஆற்றியிருக்கேன். இது எல்லாத்தையும் மீறி எனக்கு என்னென்னா அந்த சூழலுக்குள்ளே என்ன நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத, என்ன சாத்தியம் இருக்கோ சொற்களின் மூலமாக நம்ம எவ்வளோ சாத்தியப்பாடோட அந்த உணர்வை நம்ம கடத்த முடியுங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஒரே எண்ணமாக இருக்கும். இவங்க 2.5 மணி நேரம் கதை சொல்ல போகிறாங்க இயக்குனர்கள். நாம் ஒரு 5 நிமிஷத்தில் அல்லது ஒரு 3 நிமிஷத்தில் அவங்க அத்தனை பேரை தூக்கி சாப்பிட்ணுண்டா அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இருக்கும். அந்த 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 பாடலை கடந்து மக்கள் போகும்போது அந்த பாடலில் ஒரு 10 நிமிஷமாவது நின்றுட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த பாடலை தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு எப்பவுமே இருக்கும். என்னோட மொழி, என்னோட தமிழ் அங்கே வந்து அவங்கள மனசை ஆண்டுறணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். இது அந்த நேரத்தில் மட்டும் இல்லை, என்னுடைய அடி மனதிற்குள்ளே அது எப்போவுமே இருக்கிறது தான். கார்த்திக் நேத்தா ஒரு பாட்டு எழுதுறான் அல்லது ஒரு செயல் ஒன்று செய்கிறான், மொழி வாயிலாக செய்கிறான் அப்படின்னா அந்த மொழி அங்கே ஒரு மேஜிக்கை செஞ்சிடணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அது இன்பில்ட்டாக உள்ளுக்குள்ளே வச்சிருக்கு. அப்படி நிகழ்கிற மாயம் தான் நினைக்கிறேன் நான். நிச்சயமா அது அந்த இடத்துல நீங்க பதிவு பண்ணும்போது தமிழோட அந்த உணர்வை வந்து நீங்க உங்களுக்குள்ள அது கொப்பளிக்கிறத நான் பார்க்க முடியுது. தமிழ்ங்கிறத தாண்டி உங்களோட குரல்லே ஒரு கம்பீரம் இருக்கு. ஸோ அது ரெண்டும் கலந்த ஒரு கலவையாக தான் உங்களுடைய வரிகளை வந்து நான் பார்க்குறேன்.
உங்க வரிகளை உங்களுடைய குரல்ல கேட்கும்போது இன்னும் ஒரு பெரிய ஒரு 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 விஷயம் உள்ளுக்குள்ள போகுது மனசுக்குள்ள. சரி. ஒரு பாடலும் உருவாகிற விதங்கிறது ஒன்று இருக்கு. நீங்க சொன்னீங்க அந்த சூழல், அந்த பாட்டுக்கான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு ஒன்று ஒரு இயக்குனர் ஒன்று சொல்லுவாங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த படத்தில் டெல்டா கல்யாணம்னு ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு ஒரு விஷயம் வந்து உங்க பாட்டில் இருக்கு. அப்படியே தஞ்சாவூரை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க கண்ணு முன்னாடி. என்னென்ன தஞ்சாவூர்ல இருக்குமோ அது எல்லாமே அந்த பாட்டில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அந்த சுச்சுவேஷனை ரிவீல் பண்ணலாமா இல்லையான்னா இப்போ தெரியல. பட் அந்த பாடல் உருவான விதம், அதற்கு பின்னாடி நீங்க சேகரித்த அந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்கள், அதை பத்தி கொஞ்சம் விரிவா நீங்களே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். டெல்டா கல்யாணம் எழுதும் போது அண்ணன் சொன்னது ஒன்று, பிரேமனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்றே ஒன்று தான் சொல்லுவார். ஒரே ஒரு வரியாக இருக்கும் அல்லது ஒரே ஒரு சொல்லாக கூட இருக்கும். கருத்து இது தஞ்சாவூர் மையப்படுத்தின அல்லது டெல்டா மாவட்டங்களை மையப்படுத்தின ஒரு திருமண பாடல். இதில் அந்த டெல்டா மாவட்டத்தில் திருமணத்தில் பயன்படுத்துகிற உணவு வகைகள்லாம் நம்ம காமிக்க போகிறோம், காட்சியை காமிக்க போகிறோம். ஒரு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு திருமண முறை, அவ்வளோதான் அப்படின்னு அவர் தான் சொன்னார். வேறு எதுவும் அவர் பெருசாக சொல்லலை. கூட வந்து அந்த திருமணங்களில் ஒரு 40-50 வருடங்களாக இன்னமும் பின்பற்றி இருக்கக்கூடிய அந்த திருமண உணவு முறைகள் எல்லாம் ஒரு தாள் எனக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தார், வாட்ஸ்அப் பண்ணியிருந்தார். அதை ஒரு கிளான்ஸ் நான் பார்த்துக்கிட்டேன். நமக்கு என்ன அங்கே என்ன நமக்கு சேலஞ்சிங்காக இருந்ததுன்னா, இந்த மெட்டுக்குள்ளே அந்த உணவு வகைகள்லாம் நம்ம கொண்டு வரணும். மற்ற விஷயங்கள் நம்ம கற்பனையில் நம்மளுடைய அந்த சொல் ஆளுமையில் இருக்கக்கூடிய அந்த மொழி ஆளுமையில் இருக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் நம்ம போட்டு எழுதிடலாம். ஆனால் அந்த உணவு வகைகள்லாம் அந்த மெட்டுக்குள்ளே கரெக்டாக அமையணும். அதுதான் எனக்கு ஒரே பயமாக இருந்தது. அப்புறம் மெட்டு அனுப்பிச்சோன்னே இது எங்கடா அதெல்லாம் ஒட்டுமுன்னா கொஞ்சம் அதுலேருந்து அண்ணன் நிறைய அனுப்பிச்சிருந்தார் அந்த உணவு வகைகள். அதில் கொஞ்சம் மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் கையில். இதெல்லாம் நம்ம குறிப்பாக ஏன்னா அதில் இனிப்பு சம்மந்தமான ஒன்று இருக்கும், காரம் கொஞ்சம் இருக்கும், அப்படி மிக்ஸ் பண்ணி நான் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் மெட்டுக்குள்ளே பொருத்தி ஆகணும். எனக்கு ஒரே ஒரு சவால்னு அதுதான். நிறையா கொடுத்துருந்தாரு, அது எல்லாத்தையுமே உள்ள பொருத்தவும் தேவையும் இல்லை. இனிப்பில் கொஞ்சம், காரத்தில் கொஞ்சம், அந்த அறுசுவையில் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். மெட்டு வந்ததுக்கு பிறகு நான் முதல்ல தேடினது இந்த வரிகள் எங்கே முதல்ல பொருத்தலாங்கிறது தான். அது ஒரு இடத்துல அழகாக பொருந்தி வந்துடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு அந்த அச்சமே போயிடுச்சு. இது தஞ்சாவூர் மையப்படுத்தி இல்லை கும்பகோணம், புதுக்கோட்டை, அந்த டெல்டா மாவட்டங்கள் பற்றின ஒரு பாட்டு. ஒரு நாட்டார் நடையில் சொல்லலாம். ஏன்னா திருமண பாட்டுங்கிறது நாட்டார் நடைனா தான் அது நம்ம மண்ணுக்கான பாட்டு. வேறு எங்கேயுமே கொண்டு போய் நம்ம எழுதவும் முடியாது. செவியல் மொழி அங்கே தேவையில்லைன்னு முடிவாயிடுச்சு. அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த முதல் வரி என்னை அறியாமல், எல்லா பாட்டோட முதல் வரியும் என்னை அறியாமல் தான் நடக்கும். நான் அந்த சிந்திச்சு அப்படிலாம் இல்லை. தாயாதி மாதிரி அழகாக வந்து உட்காந்தது. தாயாதிகள், தாய் வழியான சொந்தம் இல்லை. தாயம்ங்கிறது தான் நம்ம தமிழில் ஒரு குழு, ஒரு இனத்துக்கான சொல். யாருக்கும் தெரியாது. அதுதான் அங்கே இருக்கிற ஆச்சரியம். ஆமாம், அந்த தாயாதி மாதிரின்னு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதுவே அந்த தாயாதி மாதிரியே மற்ற சொற்களையும் கூப்பிட்டு வந்துடுச்சு. அப்படியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த தேங்காய் போலி கொண்டா, சுழியம் சொய்யா கொண்டா, திரட்டி பால் கொண்டா, இதெல்லாமே அண்ணன் கொடுத்ததுலேருந்து நான் வச்சுக்கிட்டது. அந்த தேங்காய் பால் இதெல்லாம் அங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னார் அந்த அனுப்பிச்சிருந்ததில். அதுக்கப்புறம் இப்போ இது டெல்டா மாவட்டத்துக்கான பாடல் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறதுன்னு அது ஒரு இது வந்தது. அப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது இந்த தானா தானா நன்னா அந்த மீட்டருக்கு அழகாக டெல்டா கல்யாணம் வந்துடுச்சு. கொஞ்சம் அவர் மெட்டில் பாடும்போது கொஞ்சம் அவங்கள பாட வச்சு பாடணும், அவ்வளோதான். ஏன்னா மெட்டு வந்து தானா தானான்னு இருக்குது, நம்ம டெல்டான்னு கொஞ்சம் இறங்குறோம். அது நான் கோவிந்திட்ட கேட்டேன். இந்த டெல்டா கல்யாணம்ங்கிறது வந்தால் இந்த பாட்டுக்கான ஒரு லேபிளாக பிராண்டாக இருக்கும் வசந்தா அப்படின்னோடனே பண்ணிக்கல அவர் அப்படி அவ்வளோதான். அவர் அப்படி தான் அந்த டெல்டா கல்யாணம் தான் அமைஞ்சது. இன்னொன்று என்னென்னா 96 எப்படி வந்து அந்த அந்தாதி 3 முறை வந்து உறக்க சொன்னது, அதே மாதிரி இதுலேயும் டெல்டா கல்யாணம் அதுவாக எடுத்துக்கிச்சு. இப்படி தான் அது நடந்தது. எனக்கு அது பெரிய ப்ராசஸாகவே இது வரைக்கும் எந்த பாட்டுமே இருந்ததில்லை. அந்த மெட்டை கேட்ட மாத்திரத்தில் அந்த மெட்டு ஒன்று செய்யும் பார்த்தீங்களா, அந்த வேகத்துலேயே நான் எழுதிடுவேன். ரொம்ப மெனக்கெட்டு அப்படி இல்லை. சில பாடல்கள் இப்போ இந்த மாதிரி பாடல்கள் அமையும் போது மட்டும்தான் அதுக்கான ஒரு ஆய்வுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த படத்தில் இன்னொரு பாட்டு இருக்கு இல்லையா, ஜல்லிக்கட்டு பாட்டு, அதுலேயும் அப்படி தான். அந்த மாடுகளின் வகைகள்லாம் நம்ம எடுத்தது தான், எடுத்து அது பாட்டுக்குள்ளே பொருத்தினோம். கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு ஒரு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அந்த ஒரு உணர்ச்சியை தூண்டுற மாதிரியான ஒரு விஷயம். ஜல்லிக்கட்டுங்கிறதே அந்த புரட்சி நடந்த விஷயம், நம்ம யாராலையுமே மறக்க முடியாது. அதை இந்த படத்தில் வச்சுருக்காங்களாங்கிறதே அந்த லிரிக் வீடியோ பார்த்தோன்னே தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய என்ன பண்ணிடுவாங்க. ஏன்னா அரவிந்த் சாமி சாரும் கார்த்தி சாரும் வச்சு ஒரு கிளர் ஓட்டம் கொடுத்துருக்காங்க. டீசருங்கிறதுக்கு ஒரு புது மொழி, அது அடுத்து வருவோம். ஸோ இந்த
இந்த ஃபார்மெட்டே வந்து உடைச்ச மாதிரி திடீர்னு பார்த்தா ஜல்லிக்கட்டு மேட்டரை வந்து உள்ளே கொண்டு வராங்க. அப்போ இந்த படத்தில் என்னவா இருக்க போகுதுன்னு ஒரு ஆச்சரியம் வந்து அந்த லிரிக் வீடியோ பார்க்கும்போது அந்த வார்த்தைகளில், அதுவும் குறிப்பாக நான் மட்டும்தான் நம்மனின் காவலே அப்படிங்கிற அந்த இடம் வந்து அது ஏதோ ஒன்று பண்ணுது. எல்லா தமிழர்களையும் வந்து ஒன்று திரட்டி கூட்டிட்டு வர நோக்கமே அதுதான். அந்த ஒரு பாட்டுக்கான விஷயம் வந்து நோக்கம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஸோ இது எதை பற்றின ஒரு ஒரு சுச்சுவேஷனாக இருக்குங்கிற எக்ஸைட்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த பாட்டில். எனக்கு இப்போ நீங்கள் சொல்லும்போது டெல்டா கல்யாணத்தில் வந்து அந்த அழுத்துற இடம் வந்து சொன்னீங்க, மெட்டுக்கு ஏற்ற மாதிரி டெல்டான்னு நான் இப்படி பண்ண சொன்னேன்ட்டு. அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் இருக்குது. அதாவது ஒரு பாட்டுக்கு ஏற்ற மெட்டு எழுதும்போது சில வார்த்தைகள் ரொம்ப பிடிச்சி போயிடும், சில வார்த்தைகள் உங்களுக்கே வந்து இது கண்டிப்பாக வேணும்னு தோணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி மெட்டை வந்து மாற்றி அமைக்கணுமா, இல்லை அந்த அந்த ப்ராசஸ் எப்படி நிகழுதுன்னு சொல்ல முடியுமா? அது பணியாற்ற ஆட்களை பொறுத்து. நான் பெரும்பாலும் மெட்டை சிதைக்கவே மாட்டேன். எனக்கு பேரும் அதுதான் சினிமாக்குள்ளே. மெட்டை சிதைக்கவும் மாட்டேன். பாட்டு எழுதும். ஆமாம், கொஞ்சம் எனக்கு அது ரொம்ப இதாக இருக்கு. ஏன்னா மெட்டுங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு உயிர். பாடல் வந்து அது ஏந்திட்டு போகிற உடம்பு அப்படிங்கிற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த உயிரை நம்ம சிதைச்சிட்டு இந்த உடலை ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறது தான் என்னோட ஒரு இது. அதனால் அவங்க என்ன மாதிரியான மெட்டு போட்டாலுமே அதற்குள்ளே நம்ம என்ன சொல்லணுமோ, நம்மளுடைய தமிழ் நமக்கு இருக்குது, தமிழ்கிட்ட இல்லாத சொல்லே கிடையாது, அது எல்லாத்தையும் பயன்படுத்துவோங்கிறது தான். சில நேரங்களில் இந்த சொல் எனக்கு வேண்டும், இல்லை இந்த கருத்து எனக்கு வேண்டும் இயக்குனர் கேட்கும்போது நம்ம என்னாலேயே தவிர்க்கவும் முடியாது. அவங்க சில நேரங்கள் இதே வேணுன்றுவாங்க, அவங்க எழுதியே கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி தான் எனக்கு வேணுன்றுவாங்க. ஆனால் மெட்டு அப்படி இருக்கவே, அது மெட்டு எங்கேயுமே மெட்டுக்கெல்லாம் அந்த அந்த சாத்தியமே இருக்காது நமக்கு. அப்போ நானும் இசையமைப்பாளர் பேசிப்போம், இது இந்த மாதிரி கேட்குறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே, முடிஞ்ச வரை அந்த மெட்டை ரொம்பவும் போட்டு அந்த மெட்டை கொள்ளாமல் கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இறங்கி வந்துடுவாங்க. சில நேரங்கள் அப்படி நடந்தது உண்டு. அப்படி நிகழ்ந்த ஒரு சில தருணங்கள் சொல்ல முடியுமா குறிப்பிட்டு? இப்போ டெல்டா சொல்கிறேன்னே, அது வந்து தானா தான் மெட்டு, அந்த தேங்காய் போலிங்கிறது அதோட மெட்டு. ஆனால் இங்கே டெல்டான்னு இறக்கியிருக்கோம், இது ஒன்று. வேற எனக்கு பெரும்பாலும் அப்படி நடந்ததில்லை. ஆமாம், ஆனால் இப்படி நடக்கிறது உண்டு, எல்லாத்துக்கும் நடக்கிறது உண்டு. ஆமாம், கோவிந்தோட மெட்டில் பார்த்தீங்கன்னா தனாங்கிற மெட்டு நிறைய இருக்கும். ஓகே, எல்லா பாடல்களையுமே பெரும்பாலும் இருக்கும். ஆனால் அவரோட இசை, அவரோட அந்த கேரளாலேருந்து வந்ததுனால அவங்க ஒரு சொல்ல தொடங்குறது ஒருவேளை அப்படி தான் தொடங்குறாங்களோ எனக்கு தெரியல. அந்த தனா இதில் பார்த்தீங்கன்னா அந்த வினா, கனா, உலா, நிலா அதிகமாக ஒரு குறில் ஒரு நெடில் இருக்கும். ஓகே ஓகே, எப்படி சொல்கிறது, அப்போ இப்போ சொன்ன அந்த மாதிரி தான் நிலா, கனா, இந்த மாதிரி சொற்கள் நிறைய இருக்கும், மெட்லேயே இருக்கும். தனா நனா அப்படி இருக்கும். நம்ம தமிழில் அப்படி ஒரு குறில் ஒரு நெடிலோடு இருக்கக்கூடிய ஒரு சொல் ரொம்ப குறைவு. இப்படி ஒரு 10 பாட்டு போட்டாருன்னா நமக்கு சொல் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம அவர்கிட்ட பேசிதான் ஆகணும். இப்போ நில்லாங்கிற இடத்துல நில்லான்னு நம்ம போடலாமான்னு கேட்கலாம். ஓகே, நில்லாமலே அப்படி போகலாமான்னு கேட்கலாம். அவங்க சரி போகலாம், ஒன்றும் தப்பாகாதுன்னு சொன்னாங்களோ போயிடலாம். அப்படி சில இடத்துல மாற்றுறது உண்டு. நிறைய சொற்கள் நிறையா இருந்தாலுமே இப்போ இருக்கக்கூடிய கான்டெம்பரரி லிசனர்ஸ்க்கு நம்ம போடக்கூடிய சொல் குறைஞ்சபட்சம் புரியணும்ல, அது ஒன்று இருக்குது. 2 பாடல்களை பற்றி ஏற்கனவே பேசியிருந்தோம். இன்னும் 2 பாடல், ஊர்மண்ணே அப்புறம் அருள்மை, அந்த 2 பாடல்கள் பற்றி, அதற்கு பின்னால் இருக்கிற ரொம்ப டீப்பான வார்த்தைகள் பற்றி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் எனக்கு அந்த அருள்மை ரொம்ப, அந்த ஆல்பத்தில் நான் எழுதின 4 பாட்டுலையுமே எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு பிடிச்ச பாட்டு அந்த அருள்மை தான். அது எழுதும் போது என்னை அறியாமல் ஒரு மேஜிக்லேயே அப்படி எழுதிட்டேன். அப்புறம் அண்ணன் காணிச்சேன், அவரும் நல்லா வந்துருச்சுடான்னு சொன்னார். அவ்வளோதான். அந்த தடால்னு ஒரு வார்த்தையை மட்டும், அந்த ஒரு இடம் மட்டும் வேறு எழுதியிருந்தேன், இது கொஞ்சம் வேறு மாற்றலான்னு சொன்னார். அப்புறம் தடால்னு அந்த வார்த்தை வந்துச்சு, அதையே போட்டு விட்டு அண்ணனுக்கு அனுப்பிச்சி விட்டேன். அந்த ஒரு இடம் மட்டும்தான் மாற்றமே வேறு அந்த பாட்டில். பெரும்பாலும் பிரேமனோட அந்த மாதிரி மாற்றங்கள் ஆப்ஷன்ஸ்லாம் போகாது. ஓகே, ஒரு ஆப்ஷன் போகும், அந்த ஆப்ஷன்ஸ்லாம் அங்கங்கே கரெக்ஷன்ஸ் அப்படி போகும், அவ்வளோதான். அவர் அந்த மாதிரி தான் நடக்கும் அவரோட. அதில் ரொம்ப எனக்கு பிடிச்ச வரின்னா, நீ தாய்மை சுரந்தாடும் தீன்னு ஒரு வரி வரும். ஒரு கதாபாத்திரத்தை பார்த்து இன்னொரு கதாபாத்திரம் சொல்கிற மாதிரி அது இருக்கும். நிறைய சொன்னால் கதைக்குள்ளே போயிடும், அதனால் வேண்டாம். அது ரொம்ப எனக்கு பிடிச்சது. ஏன்னா அந்த கதாபாத்திரம் தாய்மை உணர்வோடு இருக்கும், அது ஒரு பேருணர்வோடு இருக்கும். ஆனால் அவனுக்கு அந்த அந்த ஒரு ஆண் அப்படிங்கிற அல்லது ஒரு அறசீற்றமும் அவனுக்குள்ளே இருக்கும். இது ரெண்டுமே கலந்த ஒரு ஒரு முரண்களின் ஒரு பெருமலராக அவன் இருப்பான். அதை சொல்கிறதுக்காக அந்த தாய்மை சுரந்தாடும் தீனி அப்படின்னு சொல்லி அந்த வரி எழுதி, அது என்னையும் அறியாமல் தான் வந்துச்சு. எழுதிட்டு கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் கழித்து பிரேமண்ணாவும் ஃபோன் பண்ணி அந்த வரி அபாரன்னு அவரும் சொல்கிறாரு, ரெக்கார்டிங்கில் போகிறதுக்கு முன்னாடி. அது ரொம்ப எனக்கு பெரிய அனுபவம் அந்த பாட்டில். ஊர் மண்ணையும் சொல்லவே வேணாம், என் மண்ணே நீ வந்து என்னை என்ன பண்ணலாம் நீ காத்துட்ருக்கிறங்கிறது அந்த பாட்டோட தீமே அதுதான்.
சொந்த ஊர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது கொடுத்தது எவ்வளோ கொடுத்துருக்கு. இது வரைக்கும் நமக்கு எரிபொருளாக்குறது அதுதானே. ஊரில் இருந்த அத்தனை நினைவுகளும் தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி கவிதையாக மாறுறதும் சரி, என்னோட பர்சனாலிட்டியாக மாறினதும் சரி, அந்த நிலம், அந்த ஊர், சொந்த மண் கொடுத்தது தான். அது எந்த மண்ணாக வேணால் இருக்கலாம். அந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு படம் வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் ஒருத்தவங்களும் அந்த பாட்டு கேட்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆமாம், ரொம்ப உள்ளே போவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கதை சம்மந்தமாக இருக்குது பாட்டு. பாடலாசிரியர் ஆகிறதுக்கு ஒரு பாடல், கவிதை இதை வாசிக்கிறது மட்டும் இல்லை, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு மொழி வேண்டும். மொழி இருந்தால்தான் நீங்கள் வந்து எழுத்தின் வழியாக நீங்கள் எல்லாத்தையுமே சொல்ல முடியும். இது எல்லாரையும் மீறி வாழ்க்கை அனுபவம் ரொம்ப நமக்கு வேண்டும். வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ நம்ம அதை அனுபவிச்சே ஆகணும். எஸ்கேப் ஆகவே கூடாது. ஒரு நல்ல பாடலாசிரியராக வரணும்னா வாழ்க்கையை திகட்ட வாழணும். அது கொடுக்குற வழிகளை ஏற்றுக்கணும், அது கொடுக்குற இன்பங்களையும் ஏற்றுக்கணும். அந்த சாரத்தை எல்லாமே மொழியின் வாயிலாக கடத்தணும். அப்படி கடத்தும் போது ஆக சிறந்த பாடலாசிரியர் வந்தே திருவார். வேறு வழியே கிடையாது. ஆமாம், எடுத்துக்காட்டு கண்ணதாசன் ஒருத்தர் இருக்கார். நீங்கள் எந்த பாட்டை எடுத்திங்கனாலும் அப்படி ரத்தமும் சதையுமா ஒரு வாழ்க்கை அங்கே இருக்கும். நாமுத்துக்குமார் அண்ணன் பாட்டில் எடுத்திங்கனாலும் ரத்தமும் சதையுமா அந்த வாழ்க்கை இருக்கும். அது வெறுமனே மொழி மட்டும் கொடுக்காது. இந்த வாழ்க்கையை என் கண்ணால் நான் பார்க்கணும், எந்த பூத கண்ணாடியும் போடாமல், மரியாதையும் போடாமல். அது கொடுக்குற வலி, அது கொடுக்குற இன்பத்தெல்லாம் எடுத்து மண்டைக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த பக்கம் இந்த மொழியை எடுத்து இதில் போட்டு சொருவி அதை ஒரு இது கொடுப்பாங்களே, பானிபூரி மாதிரி கொடுத்துட்டு போயிட வேண்டியது தான். இது ரொம்ப முக்கியம். வாழ்க்கை அனுபவம் முக்கியம். அதன் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய பார்வை ரொம்ப முக்கியம். அந்த பார்வையை தான் நம்ம பாட்டாக மாற்ற போகிறோம். அதனால் வெறுமனே மொழியை மட்டும் வாசிக்காமல், மொழி இந்த பக்கம் வாழ்க்கை, வாழ்ந்த வாழ்க்கையை மொழிப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்தியன் ரயில்வேயின் பஞ்சத்வாரகை சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு 7305858585. இப்போ உங்க ஓடிடி பிளஸ்ல பிளாக் ஷிப்பும் சேர்ந்து வருது. உங்க ஓடிடி பிளஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. திருச்சி சிநேகிதிகளின் ஆஹா கொண்டாட்டம் நடைபெறும் நாள் செப்டம்பர் 29 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. அனுமதி இலவசம்.